ஹாய் காய்ஸ், எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம தலை தோனியை பற்றி எல்ஆர்ஜி அணியோட ஹெட் கோச் ஜஸ்டின் லேங்கர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சென்னை அணி பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணோம், அதுவும் என்ன ஒரு டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்டின் லேங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலை தோனி மாரி ஒரு பிளேயர் நான் பார்த்ததே இல்லை. 42 வயசில் இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் வச்சு ஆடுறாரு. இங்கிலாந்து வீரர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அவரு வயசான பிளேயர் தான், ஒன்று இன்டர்நேஷ்னல் ஆடிட்டு இருக்காரு. அவர் ஃபிட்னஸ்ஸு அதை விட பலவிதமாக இருக்குது தோனியோட ஃபிட்னஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே போய் விளையாடினாலும் ஹோம் கிரவுண்டும் அவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்னையில் விளையாடினா மட்டும் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் இல்லை, லக்னோ சரி மும்பை சரி எங்கே போனாலும் அவங்க ஹோம் கிரவுண்ட் மாரி தான் அவங்க விளையாடுறாங்க. ஏன்னா ரசிகர்கள் அந்தளவுக்கு தோனிக்கோசரம் மெயினாக வராங்க. அதனால் நம்ம தலை தோனி இருக்கிறதுலே பெரிய ஒரு கிரிக்கெட்டு அதிக பேர் விரும்பக்கூடிய வீரராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு க்யூட்டாக சொல்லியிருக்காரு நம்ம லேங்கர். ஏன்னு கேட்டிங்கன்னா, தலை தோனி ஏதோ மாஸ் தாங்க. அவர் ஒரு எப்படி சொல்கிறது, உலகத்திலே அதிகமாக நேசிக்கப்படுற வீரர் சொல்லிட்டு ஆல்ரெடி ஆண்டி ரசல் கூட ஒரு வாட்டி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இப்போ இவரும் அதே கருத்து தாங்க தெரிவிச்சிருக்காரு. அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸும் இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் வர அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலை தோனி உள்ளே வந்தாலே அந்த சத்தம்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுவும் சென்னை கிரவுண்ட்லாம் உள்ளே வந்தார்னா காது வலிக்குங்க. அந்த மாதிரி ஒரு சத்தம் இருக்குது. அந்தளவுக்கு தோனி நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் நம்ம தலை பற்றி இதுமாரி பேசுறது புதுசு இல்லைங்க. ஏன்னா நிறைய பேர் தலை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமாக இவர் அதை பின் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஆஸ்திரேலியன் கோச் கூட அவர் சொல்லியிருக்கிறது இன்னும் நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை அணி பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போது 5வது இடத்துல இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் அணி கூட மோதுறாங்க. எஸ்ஆர்ஹெச் அணி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அவங்க ஓப்பனிங் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வர மேட்ச் அவங்க கண்டிப்பாக சென்னை அணி ஜெயிச்சதாக பிளே ஆஃப்ஸுக்கு பொறுத்த நிறைய சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 8 ஆடி இருக்காங்க. 8ல் 4 ஜெயிச்சிருக்காங்க, 4 தோற்றுருக்காங்க. இன்னும் ஒரு 6 மேட்ச் இருக்குங்க. 6ல் ஒரு 4 ஜெயிச்சா கண்டிப்பாக 100% நம்ம சென்னை அணி குவாலிஃபைர் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்படி 3 ஜெயிச்சா ரன் ரேட் பெட்டராக இருக்கணும், அப்போ தான் உள்ளே போக முடியும். அப்படிலாம் வர மேட்ச் எல்லாமே ஜெயிச்சா கண்டிப்பாக டாப் 2ல் முடிக்கலாங்க. அதை பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை அன்னைக்கு வர மேட்ச் எல்லாமே முக்கியமான மேட்ச்சு. கண்டிப்பாக வர மேட்ச் எல்லாமே ஜெயிச்சா தான் நம்மளால் பிளே ஆஃப்ஸுக்கு போக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெல்லிலாம் லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிச்சு, நிறைய காம்படிஷன் வந்துச்சு. அதனால் மெயினாக எஸ்ஆர்ஹெச் மேட்ச், இந்த அடுத்த 2 மேட்ச் நம்ம ஹோம் கிரவுண்டில் ஆடுறோம். அந்த 2 ஹோம் கிரவுண்ட் மேட்ச்சு ஜெயிச்சாலே ஓரளவுக்கு நமக்கு பெட்டராக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 2 ஜெயிச்சிட்டிங்கன்னா அப்புறம் 4ல் 2 தானே அப்படின்னும் போது ஈஸியாக வின் பண்ணிடலாம். அதனால் சென்னை அன்னைக்கு வர மேட்ச்லாம் முக்கியமான மேட்ச்சு. கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு நாளைக்கு நான் எதிர்பார்க்குறேங்க. எத்தனை மேலே தோனியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஐபிஎல் பற்றி அப்டேட் சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.